ஒரு விக்டிம் தானே தனக்கு நடக்கிற பிரச்சனையை எதிர்த்து தானே நிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க நாளைக்கே வந்து என்ன ஒருத்தன் தப்பா பாத்துட்டா நீங்க சொல்றீங்கன்னா நாங்க என்ன கேட்போம்னா, அவன் தப்பா பாக்குற மாதிரி நீ அங்க போய் நின்ன, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்த, அந்த டைம் என்ன, அவனோட கான்சென்ட்ரேஷன் உன் மேல திரும்புற மாதிரி நீ அடக்க உடக்கமா நிக்காம சிரிச்சுக்கிட்டு பல்ல காமிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு நின்னியான்னு நாங்க கேட்போம். நான் ஏன் பொண்ணா பிறந்தேன்னு கேட்க மாட்டீங்களா? அது கேட்கணும். எப்படி அடுத்தடுத்து இந்துக்களை உற்பத்தி பண்ணணும்னா பெண்கள் வேணும்ல, அதுக்கு மட்டும் நாங்க யூஸ் பண்ணிப்போம். ஓ சரி சரி, நல்ல நல்ல எண்ணம் உங்களுக்கு. ஓகே, இது ஒரு பிரச்சனையா இருக்கிற. அடுத்தது வருது டெல்லி கலவரம். டெல்லி கலவரமும் சேம் மத கலவரம் மாதிரி தான். மதத்தை வச்சு அரசியல் பண்றதுக்கு எங்க கத்துக்கிட்டீங்க? அது வந்து ரத்தத்திலேயே ஊறி போச்சு. உங்க தலைமையிட மத்தத்தானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குது சிஎஸ்எஸ். டெய்லி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நாங்க இதெல்லாம் கத்துக்கிறோம். காலைல எழுந்து டீ தானே குடிப்பீங்க? சிஎஸ்எஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ். இந்த தம்பியை மட்டும் தயவு செஞ்சு யாரும் கமெண்ட்ல திட்டாதீங்க, மன்னிச்சிருங்க. உங்கள் ஓட்டு எனக்கு. டெல்லி கலவரத்தையும் இதே மாதிரிதான் பண்றாங்க. அங்கேயும் திடீர்னு ஒரு மோதல் ஏற்படுது. எல்லாம் நடக்கும்போது முஸ்லிம்ஸ் மேல, சமூக ஆர்வலர்கள் மேலையும் 2 இஸ்லாமிய மாணவர்கள் மேலையும் கேஸ் ஃபைல் பண்றாங்க. இவங்க தான் தூண்டிட்டாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க எப்படி இது பண்ணாங்கன்னா, போலீஸ் வேடிக்கை பார்க்குது, அவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எங்களுக்காக கேட்க மாட்டேங்கிறாங்க, கலவரத்தை போலீஸ் வேடிக்கை பார்க்குதுன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த முஸ்லிம் மாணவர்கள் மேலையும் சமூக ஆர்வலர்கள் மேலையும் போலீஸ் குற்றப்பத்திரிக்கை இது பண்றாங்க, இவங்க தான் இதை தூண்டுனாங்க அப்படின்னு. இது ஒரு கலவரம். இது உங்க சாதனை பட்டியல்ல அடுத்தது.